2ஆம் வசனம், 50ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம், பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். மன்னாவினுடைய தலைப்பு சீயோனில் இருந்து பிரகாசிக்கிற தேவன். பிரகாசிக்கும் பேரொளியாக அவர் இன்றும் காணப்படுகிறார். அவர் பிரகாசிக்கும் பேரொளியாக இருக்கிறது போல நம்மையும் பிரகாசிக்க பண்ணுகிறதிலே எப்படியும் நம்மை அவருக்கு உகந்த வண்ணமாய் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்கிறதிலே சிந்தை உள்ளவராக இருக்கிறார். 118ஆம் சங்கீதத்திலே 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, மகனே மகளே, ஒளி வந்தது, இருள் பூமியையும் காரிருள் சனங்களை மூடும், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். வார்த்தையின்படியாக இருளின் ஜாதிகள் பேரொளியை கண்டார்கள் என்ற வார்த்தைக்கு அவர் உனக்கு முன்னே சென்று கோணலை செவையாகவும் இருளை வெளிச்சமாகவும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே இடங்குடுங்கள், மெய்வாழ்வை பெற்று அவரோடு அகமகிழ்ந்து வாழுங்கள், நிச்சயம் உங்களை நடத்துவார் என்கிறதிலே சந்தேகமில்லை. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக நிற்கிறபடினாலே இதோ உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இருளின் ஜாதிகள் பேரொளி காண்பார்களாக. இந்த காலத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளி நடத்தவர்கள் யாவரை வரவழைத்து உடைய மெய்மைப்பை தந்தவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.